இந்த மலைக்கு பேர் ஜபலே ரஹ்மா என்று சொல்லுவாங்க. அந்த நாயகம் சொல்லுவாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில இங்குதான் இருந்து அவங்க அந்த ஹஜ்ஜுடைய அந்த கடைசி பயான் செஞ்ச இடம் இதுதான். तो यही जगह को जो है जबले नूर कहते हैं, जबले नूर, जबले रहमा, जबले रहमा என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு பேர். यहाँ पर जो है आप सल्लल्लाहु अलैहि वसल्लम अपना हज्जतुल विदा में यहीं पर ठहरे थे और यही जो है वो आखिरी खुतबा यहीं पर किए थे. और अल्यौम अक्मल्तु लकुम दीनकुम व अत्मम्तु अलैकुम निअमती व रदीतु लकुमुल इस्लाम दीना, ये आयत तो यहीं पर नाजिल हुआ. இந்த இடத்துல தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்து இறங்குறது இந்த மலையில தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதோட கடைசி அவங்க ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சுடுவாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் மத்தியில பேச்சு நடந்தது இந்த இடம் தான். அதே மாதிரி இங்க ஒரு கடைசி அவங்க சொன்னாங்க, வட்டியை விட்டு நீங்க தவிர்த்து கொள்ளுங்க, வட்டியை வாங்காதீங்க, வட்டியை போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு 2 வஸ்து விட்டுட்டு போவாங்க. என்னுடைய வாழ்க்கை வழிமுறை, இன்னொன்று அம்மாவுடைய குரான், இதை ரெண்டும் நீங்க பற்றி பிடிச்சீங்கன்னா வழி தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இதுதான் சொன்னாங்க. आप सल्लल्लाहु अलैहि वसल्लम कहे सूद को छोड़ देना है, सूद अपने जिंदगी में नहीं लेना है. और दूसरा कहा मैं 2 चीज मैं आपके पास छोड़ के जाता हूँ, एक तो क्या है हदीस है, दूसरा कुरान शरीफ है. इस दोनों को जो इत्तिबा करेगा अपने जिंदगी में कामयाबी हो जाएंगे. ये सारे चीज यही पर आप सल्लल्लाहु अलैहि वसल्लम नसीहत किए थे. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய संभव ये जो है आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के मुतालिक जो हिकायत है, इसमें हकीकत क्या है, हजरत आदम अलैहिस्सलाम हव्वा अलैहिस्सलाम दुनिया में तब अल्लाह ने नाजिल फरमाया उनको. आदम अलैहिस्सलाम हव्वा अलैहिस्सलाम அவங்கள அல்லாஹ் தஆலா உலகத்துல இறக்குனது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்ம நாட்டுல அல்லாஹ் தஆலா இறக்குனாங்க, இந்தியால, அதுவும் தமிழ்நாட்டுல. சரிங்களா சார்? हव्वा अलैहिस्सलाम அவங்கள ஜித்தாவுல அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தாங்க. आदम अलैहिस्सलाम को अल्लाह ने तमिलनाडु में नाजिल फरमाया, वो भी खुसूसन तमिलनाडु में, हिंदुस्तान में तमिलनाडु में. हव्वा अलैहिस्सलाम को जो है जिद्दा में नाजिल फरमाया. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்தியால இறக்குனாங்கன்னு சொன்னா அன்னைக்கு அந்த தனுஷ்கோடி இப்ப இருக்குது இல்லையா, சிலோனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் தனுஷ்கோடி, அங்க கடல் இல்ல, அது நிலப்பரப்பா தான் இருந்துச்சு. அவங்க இறங்கின இடம் தமிழ்நாடு தான். அதனாலதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபர் இப்போ ராமேஸ்வரத்துல இருக்கு. ஹாபில் காபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள் முத மௌத்தானவங்க அவங்கதான். ஹாபில காபில் கொலை செஞ்சாங்க. அந்த காபிலுடைய கபர்ஸ்தான் இருக்குது, இப்போ ராமேஸ்வரத்துல இருக்குது, கிட்டத்தட்ட 60 அடி நீளத்துல இருக்குது. இப்பவும் போய் பார்க்கலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்கினாங்க? சிலோன் இப்ப பிரிஞ்சது, அப்ப தமிழ்நாட்டுல தான் இறங்கினாங்க. புரியுதுங்களா? आदम अलैहिस्सलाम के 2 फर्जंद थे, आपस में लड़ाई करके हाबिल काबिल दोनों का नाम, हाबिल काबिल को कत्ल कर दिए. और काबिल का जो है मकबरा तमिलनाडु में आज भी है, रामेश्वरम में देख सकते हैं हम लोग. तो आदम अलैहिस्सलाम அவங்க இறங்குறது தமிழ்நாட்டுல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வந்தாங்க. இந்த விஷயம் அதுதான், கணவன் மனைவின்ற உறவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரல, आदम अलैहिस्सलाम தான் हव्वा अलैहिस्सलाम அவங்கள தேடிட்டு போனாங்க. हव्वा अलैहिस्सलाम को तलाश करते हुए आदम अलैहिस्सलाम हिंदुस्तान से पैदल मक्का आए, நடந்து வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் हव्वा अलैहिस्सलाम முத சந்திச்ச இடம் இந்த இடம் தான். आदम अलैहिस्सलाम और हव्वा अलैहिस्सलाम पहले दोनों भी जन्नत से वापस आने के बाद